காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஹாய் அம்மு. மொக்க போட்டு சாகடிப்பான் இங்க வந்தேன். நான் இங்க நிக்கிறேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அதை விடு. அப்புறம் குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு போலாம். ஆமா. பாத்தியா, நான் மழையில நனைஞ்சதான் தாத்தா எப்படி பதறி போய் வந்தேன். எல்லாரும் உள்ள போங்கன்னு சொன்னாரு. எல்லாம் என் திறமையாலதான். நான் உங்க கூட வந்து நிக்கலனா தாத்தா மனசு மாறி இருக்கவே மாட்டாங்க. ஓஹோ, அப்ப ஒன்னாலதான் தாத்தா எல்லாரையும் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்தாங்கன்னு சொல்ல வரியா? ஆமாமோ, இதுல எக்காரணத்தை கொண்டா உனக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. உங்க கூடால நான் வந்து நின்னதுனால்தான் தாத்தா பாவம் பார்த்து உங்க எல்லாரையும் உள்ள விட்டாரு. இல்ல ஓ, துரை எதுக்கு பாவம் பாக்கணுங்களா? அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. அத நம்பி வந்தவங்கள பாதியில விட்டு போற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்ல. ஒருவேளை தாத்தா வெளியே அனுப்பிட்டான், உங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கூட்டு போனோம்லாம். ஓ, அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக நின்ன அப்படிதானே? ஆமாமோ, அது மட்டும் இல்ல, இப்படியே உன்னை எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டு போதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, முறைப்படி தாலி கட்டிட்டு அதுக்கு பிறகு மருமகளா கூட்டு போலாம். அதுக்கு முன்ன தாத்தா மனசு மாத்திரதான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் உங்க கூடால வந்து நின்னேன். நான் நின்னதை பார்த்து தாத்தா பரிதாபப்பட்டு, நான் தான் சொன்னேன் இப்படி பிளேடு போட்டு மொக்கையா போடுவேன்னு தான் நான் இங்க வந்துட்டேன். இப்படி எல்லாம் நீ பேசுறதுனால எனக்கு உன் மேல லவ்வே வரல. இங்க பாரு, எனக்கும் டான் மாதிரி எல்லாம் பேச தெரியும். ஆனா எனக்கு அப்படி பேசிதான் உன்னை கரெக்ட் பண்ணணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் வேணான்னு நீ முடிவெடுத்ததுக்கு பிறகு என் மனசை மாத்தணும்னு நீ நினைச்ச பாத்தியா? அப்ப கூட எமோஷனலா பேசி உன் காதல எனக்கு புரிய வச்சது இல்ல. இந்த மாதிரி தானே நான் பேசுறத கலாய்ச்சி என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினேன். அதே மாதிரி நானும் டானா மாசா கிளம்பி லவ் டயலாக் எல்லாம் அள்ளி விட்டு அப்படி ஒன்ன நீ என் காதலுக்கு ஓகே சொல்லணும்னு எந்த அவசரமும் இல்ல. நான் பேசுறது நீ கலாய்க்கிறது, நீ பேசுறத நான் கலாய்க்கிறது, எனக்கு இது போதும். உன் முன்னாடி என்ன ஹீரோவா காமிக்கணும், மாசா காமிக்கணும்லாம் எந்த தேவையும் இல்ல. அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப ட்ரிப் எதுக்குடா பிளான் போட்டிருக்க? நீ ஏன் பொங்குற? இதுக்குள்ள என்னமோ சம்திங் இருக்கு. தாத்தா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதும் ட்ரிப்ப பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. என்னமோ நீ இதுக்கு முன்னாடி பிளான் போட்ட மாதிரி. நீ போட்ட பிளான் சொதப்பிர கூடாதுங்கிறதுக்காக குடும்பம் பிரிஞ்சா நீ போட்ட பிளான் சொதப்பிர அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ எங்க கூட வந்து நின்ன. இதுதான் ஏன் அம்முங்கிறது. நான் கோடு போட்டா என்ன, நான் ரோடையே போட்டுருவேனா? ஆமா. அப்போ என்னமோ பிளான போட்டுட்டு தான் தாத்தா கிட்ட ட்ரிப்ப பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். அது பெருசா எல்லாம் இல்லாமோ, சும்மா ஜாலியா வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். ஜாலியா வெளியே போயிட்டுனா தண்ணிய போட்டுட்டு தகராறு பண்ணலானா? நான் உன்கிட்ட தனியா பேசலான்னு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாத. தனியா பேசுறதுக்கு நான் என்ன உன் காதலியா? இல்லையா பின்ன? சாம், அடிச்சே சாகடிச்சிருவான். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கொந்தளிக்கிறேன்? என் மனசுல எல்லாம் நீயே இல்ல, யாரும் இல்ல, யாருக்கும் இடமே இல்ல. உன் மனசுல நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன். நீ எத்தனை தடவை சொன்னாலும் என் மனசுல நீ இல்லவே இல்ல. நிஜமாவா? நிஜமாவே இல்ல. கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட்டா தானே இருக்கேன்னு கேட்டேன். 1000% கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். என் மனசுல உனக்கு எந்த இடமும் இல்ல 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 இல்ல. அப்ப ப்ரூஃப் பண்ணு. இருக்குங்கறத ப்ரூஃப் பண்ணலாம், இல்லங்கறத எப்படி ப்ரூஃப் பண்றது? இல்லங்கறத இல்லன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லையே. இல்லங்கிற விஷயத்த இல்லாத முறையிலேயே ப்ரூஃப் பண்ணலாம். ஏண்டா மண்ட கலண்டிட்டா உனக்கு? கலரல. இப்போ ஒரு கேம் பிளே பண்ணலாம். அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அதுல நீ ஜெயிச்சிட்டேனா உன் மனசுல நான் இல்லங்கறத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் தொல்லை பண்ணவே மாட்டேன். பாரு, என்னால எல்லாம் உன் கூட ஓடி பிடிச்சி எல்லாம் விளையாட முடியாது. நாட் இன்ட்ரெஸ்ட். ஐயோ அம்மு, நாட்டி. ஓடி பிடிச்செல்லாம் இப்ப விளையாட வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். எச்சி, வாய் கழுவிடாமதா. சரி விடு, நான் எது பேசினாலும் இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கேன். உன் கூட எல்லாம் என்னால ஓடி பிடிச்சி விளையாட முடியாது. ஓடவும் வேண்டாம், பிடிக்கவும் வேண்டாம், ஒளியவும் வேண்டாம். நீ நிக்கிற இடத்துல நின்னுட்டே கேம் பிளே பண்ணலாம். இப்படியே நின்னுட்டா? நீ ஜெயிச்சிட்டா நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். காதல்ங்கிற ஒரு வார்த்தையை உன்கிட்ட யூஸ் பண்ணவும் மாட்டேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா. நீ ஜெயிச்சிட்டா காதல்ங்கிற வார்த்தையை உன்கிட்ட யூஸ் பண்ணவும் மாட்டேன். நீ தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கவும் மாட்டேன். எனக்கு இதுல டபுள் ஓகே. நீயா நானானு அடிச்சு பாத்துறலாம். பாத்துறலாமே. சரி, கேம் என்னன்னு சொல்லு. சிம்பிள். நீ கேம் என்னன்னு சொல்ல, சிம்பிளா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? மங்கி மொத கேம் என்னன்னு சொல்ல. ஆமால, கேம் என்னன்னு சொல்லவே இல்ல பாத்தியா? ஐ கான்டாக்ட். இது ஐ கான்டாக்டா? என்ன, உன்னை பார்த்துட்டே நிக்கணுமா? பாராய், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றதுக்கு முன்னமே கண்டுபிடிச்சிட்டேன். கொய்யல, அததானே பண்ணிட்டு இருக்கேன். உன்னைய தானே பார்த்துட்டு நிக்கறேன். இது அந்த பாக்குறது இல்ல, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஐ கான்டாக்ட்லாம் ஒரு விஷயமா? மனசுல எதுவும் இல்லனா நாங்க எல்லாம் நாள் கணக்கா பார்த்துட்டே நிப்போம். என்ன எவ்வளவு நேரமா உன்னை பார்த்து பேசிட்டு நிக்கறேன். எங்கயாவது திரும்பினா என்ன? செல்லம், ரூல்ஸ் அது இல்ல. வேற? கண்ணை சிமிட்டவே கூடாது.
என்னது கண்ணை சிமிட்ட கூடாதா? ஆமா, கண்ணை சிமிட்டாம பாத்துட்டே நிக்கணும். ஒருவேளை நீ கண்ணை சிமிட்டிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். நான் தோத்துட்டேனா என் காதல நீ விளக்கு மாத்தால அடிச்சு துரத்துனால நான் கவலைப்பட மாட்டேன். விளக்கு மாறு? ஏன் உன் மனசுக்குள்ள பேய்க்கின்னு ஏதாவது குடியாரி இருக்கா? காதலும் ஏய், சீச்சி, நிறுத்து. இப்ப என்ன, கண்ணை சிமிட்டாம பாத்துட்டே நிக்கணும் அவ்வளவுதானே? அப்படி நான் உன்னை பாத்துட்டே நின்னுட்டேன்னா என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன் அவ்வளவுதானே? ஆமாண்டி செல்ல குட்டி. அம்மா. என்ன ஆதி? என்னம்மா இந்த டைம்ல எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். நம்ம வீட்லயே இப்படி நீங்க வெளிய போய் தனியா உட்கார மாட்டீங்க, இப்ப என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, சும்மா சும்மா அப்படியே பாத்துட்டு இருக்கேன். அம்மா. என்னப்பா? சாரிம்மா. எதுக்கு ஆதி? நான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன்ல. நீ கரெக்டா தானே ஆதி பேசின, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட? இல்லம்மா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பேசி புரிய வச்சிருக்கணுமே தவிர உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது. பரவாயில்ல ஆதி, என் பையன் தானே நீ, விடு பாத்துக்கலாம். மா, சாரிம்மா, நான் நிஜமாவே ரொம்ப உங்க மேல கோவப்பட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு நீ. ஏம்மா, உங்களுக்கு வித்யாவை பிடிக்கலையா? என்னக்கா நான் இப்படி சொல்லிட்டேன்? அனாமிகாவுக்கு உன்னை பிடிச்சிருந்த, உங்க விருப்பத்துக்கு அப்பவும் நாங்க மறுப்பு சொல்லல. வித்யாவை நீ மனசார காதலிச்ச. நாங்க எப்படி எல்லாமோ கோட்டை கட்டி வச்சிருந்தாலும் 2 நாள்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டோம்லாம். அப்படி இருக்கும்போது வித்யாவை பிடிக்காம இருக்குமா? அப்புறம் ஏம்மா அங்க ஒரு பிரச்சனை, ஆறுதலா பேசிட்டு வரேன்னு போன பொண்ணுகிட்ட அவ்வளவு கோவத்தை காமிச்சீங்க? தெரியலாதி, எங்களை விட்டுட்டு நீ போயிருவ, கை நழுவி போயிருவங்கிற பயத்துலதான். நான் எங்கம்மா போக போறேன்? மித்ரன் நீங்க வந்ததுல இருந்தே நான் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கேன். எப்பயாவது ஒரு காலம் வீட்டுக்கே வருவேன். அப்பயே நீங்க எதுவும் கேட்டதில்ல, இப்ப ஏம்மா? அதி, நான் தான் சொல்றேன்ல, வித்யா வந்ததுக்கு பிறகு அவ வளர்ந்தது எல்லாமே விஆர் வீட்ல அண்ணன் கூட தான். நீ இங்க மித்ரன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அம்மா தமிழ் அவங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் ஒரே வீட்ல இருக்காங்க. அதே மாதிரி உன்னை அங்க கொண்டு சேர்த்துட்டாள்னா? மா, விக்கி அங்கிளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. அவரு கூட்டு குடும்பமா இருக்க ஆசைப்பட்டாரு, அதனால கூட்டு குடும்பத்துக்கு கூட ஒன்னா இருக்காரு. ஆனா நான் அங்க போனோன்னு என்ன அவசியம் இருக்கு? உங்களை யாரோ குழப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுருக்காங்க யாரோ. அப்பா எதனா சொன்னாரா? டேய், நான் யோசிக்கிற அளவு கூட உன் அப்பா யோசிக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்ல போறாரு? அப்புறம் என்னம்மா? அன்னைக்கு மித்ரனோட அத்தை வந்திருந்தாங்க எல்லாம். ஆமா. அவங்க தாண்டா என்னென்னமோ பேசினாங்க. நானும் நிஜமாவே நீ எங்களை விட்டு போயிருவியோன்னு நினைச்சிட்டேன். மா, அவங்க பேசினதெல்லாம் நம்பி நான் உங்களை விட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கே தெரியும், முன்னமே நான் என் ரூம்ல தான் அடைஞ்சு கிடப்பேன். மித்ரன் நீங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு மித்ரன் கூட இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால இந்த வீட்ல இருந்துட்டேன். அவங்க சொன்னதுக்காக எல்லாம் நான் உங்களை விட்டு போயிருவேன்னு நீங்க நினைக்கலாமா? இல்லாதி, அவங்க பேசினது நியாயமா இருந்துச்சு. நியாயமா இருந்துச்சா? இல்ல, அதே டைம்ல தானே நீயே வந்து சொன்ன, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா டிராவல்க்கெல்லாம் கரெக்டா இருக்கு எங்களுக்கு, போயிட்டு வரும்போதும் டயர்டா இருக்காது, காலேஜ் வேற பக்கத்துல இருக்குன்னு வந்து சொன்னியா. அவங்க வேற அதே டைம்ல இப்படியே போனா மொத்தமா பிரிச்சு உங்க பையனே அந்த வீட்டுல உள்ளவங்க கூட உங்க மருமக சேர்த்துருவான், அதனால பாத்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. மா, அந்த பொம்பளையால எங்க போனாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியாதா? மதுவண்ணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட நின்னவங்க. அவங்கள மித்ரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா நிறைய சொத்து இருக்கு. மித்ரன் ஹாஸ்பிட்டலோட எம்டி அவன். இதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும்னா அவங்க பொண்ணு மித்ரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். அதுக்கு ஆசைப்பட்டு அவங்க பொண்ணு மித்ரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க. மித்ரனுக்கு அதுல விருப்பம் இல்ல, பெரியமாக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல. இதெல்லாம் மித்ரன் விருப்பம் தான் நம்ம விருப்பமான்னு சொல்லிட்டு நீங்களும் சம்மதிச்சிட்டீங்க. அந்த அம்மாக்கு நல்லாவே தெரியும், பெரியம்மா குடும்பத்துல என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால உங்க மேலயும் அப்பா மேலயும் கோபம், அதை காரணமா காட்டி நம்மள சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஏத்தி விட்டுட்டு போயிருக்க. அந்த அம்மா பேசுனதை நம்பி நீங்களும் அப்படியே நினைச்சுக்கிட்டீங்களா? அம்மா, நான் உங்க புள்ள, என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வேன். அதுக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா எனக்கு முக்கியம் இல்ல, அவ மட்டும்தான் முக்கியம்னா நான் முடிவெடுக்க மாட்டேன். நிஜமாவே எனக்கு காலேஜ் இங்கேருந்து போறதுக்கு பக்கமா இருக்க. இதே தாண்டி உங்களுக்கு வித்யா மேல கோவம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்ல ஆதி, நீ மித்ரன் கூட நிக்கிறதுல எனக்கு என்ன கோவம்? அம்மா. என்ன ஆதி? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, அந்த பொண்ணு அம்மா அப்பா பாசத்துக்காக எப்படியெல்லாம் ஏங்கி இருப்பான்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னுலாம் இல்ல. அம்மா பாசத்துக்காக அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கியிருக்கா. அந்த பொண்ணை நம்ம தானமா பத்திரமா பாத்துக்கணும். புரியுதாதி. உங்க 2 பேருக்குள்ள எந்த மனக்கசப்பா இல்லாம நீங்க சந்தோஷமா இருந்தாலே அது நானும் சந்தோஷமா இருந்த மாதிரி தான். புரியுதாதி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நானும் கோவப்பட மாட்டேன். அவ என்ன நல்ல மாமியாரா தான் பாக்குறான். ஆனா நான் தான் அவங்க பேச்ச கேட்டுட்டு கொஞ்சம் குழம்பி ஒன்னையும் குழப்பி விட்டுட்டேன். சரிம்மா, விடுங்க. அம்மு, மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை எனக்கு முன்ன நீ கண்ணை சிமிட்டிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது. உன் கூட நான் சேர்றது வரைக்கும் பின்னாடியே தான் வருவேன். என் காதலே வேண்டாம், நீ துரத்துனால நான் போக மாட்டேன். நீ பார்த்ததா கவுந்துருவேன்னு நினைச்சியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். காட்டு காட்டு, எனக்கு அதானே வேணும். இப்பே சொல்றேன், ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது. ப்ராமிஸ்டி, உன் தொல்லை பண்ணவும் மாட்டேன். காதல்ங்கிற ஒரு வார்த்தை கூட
உன்கிட்ட யூஸ் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது கோல்மால் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டேனா? விளையாட்டுன்னு வந்துட்டான் சாம் நேர்மையா தான் ஜெயிப்பான். எப்படி சொல்ற? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் உன்னை தோக்கடிப்பேன்னு நினைக்காத. என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. ஷூர். ஆமாண்டி, நான் தான் சொல்றேன், நான் நேர்மையா தான் ஜெயிப்பேன். அப்போ நீயா நானானு ஒரு கை பாத்துடலாம். பாத்துடலாம். இப்பே சொல்றேன், தோத்துட்டேனா உன் பின்னாடி நான் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கேன். நீ டயலாக்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாத. அது பிறகு தோத்ததுக்கு பிறகு உன் முகத்தை எங்கேயாவது கொண்டு ஒளிச்சு வைக்க வேண்டியதா இருக்கும். ரெடி? ரெடி. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது, புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும், மனம் ஏங்குதே. என்ன கண்ணடா இது? பரவாயில்ல, கண்ணதானே சிமிட்ட கூடாது. நீ மனசுக்குள்ள பேசுறத வெளியே பேசலாம். அம்மோ, என்ன கண்ணடி இது? ஏன் உனக்கு தெரியலையா? எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் எனக்கும் கண்ணு இருக்கு. ஆனா உனக்கு சம்திங் ஸ்பெஷல். என்னை விட்டா மணிக்கணக்கா பாத்துட்டே நிப்பேன். சாரி, பட் எனக்கு இப்படியே உன்னை பார்த்து நிக்கிறதுக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா கண்ணு சிமிட்டி தோத்துற வேண்டியதுதானே. ஏன்னா எனக்கு சலிக்கவே சலிக்காது. என்னை விட்டா இப்படியே நாள் முழுக்க பாத்துட்டு பாத்துட்டு நிப்பேன். ம்ஹும். ஓய் அம்மு, அப்பவும் இப்பவும் என்ன உன்கிட்ட கட்டி போடுறது எதுன்னு தெரியுமா? உன்னோட இந்த கண்ணு தான். எப்பவும் கண்ணை சிமிட்டி பேசிட்டே நிப்ப, கொஞ்சம் சிமிட்டலாம்ல. ம், அம்மு, ம், கேக்குதா? கொடுத்துரு. உன் கண்ணை மட்டும் எனக்கு கொடுத்துரு. நான் பிறந்ததுக்கான அர்த்தமே எனக்கு இப்போதாண்டி புரியுது. உன் கண்ணை இப்படியே பாத்துட்டு நின்னு வச்சுக்கோ, எனக்கு பசி கூட எடுக்காது. கொடுத்துரு அம்மு, உன் கண்ணை எனக்கு கொடுத்துரு. என் கண்ணை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ரோட்ல பிச்சை எடுக்கணுமா? நான் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்ல. பாரு, இன்னமும் கண்ணை சிமிட்டவே இல்ல. எனக்கு உன் மேல காதல்னு சொன்னி காதலாம் இல்ல, ஒரு மண்ணா கட்டியும் இல்ல. ம்ஹும். அதையும் பாத்துடலாம். ஏன்னா சூரியனையே சுற்றிட்டு இருக்க பூமி அறியாத அம்மு அந்த நிலாவோட காதல. அதே மாதிரிதான் உன் பின்னாடி நான் சுத்துறேன். என் காதல நீ புரிஞ்சுக்கவே இல்ல. பூமி சூரியனை காதலிச்சு தினம் சூரியனை சுற்றி வருது. ஆனா சந்திரன் பூமியை காதலிச்சு தினம் பூமியை சுத்தி வருது. பூமி சூரியனை சுற்றுதே தவிர சூரியன் பூமியோட காதலை ஏத்துக்கிறதா இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு பூமியை சுத்தி வரதா இல்ல. பூமி தன்னை காதலிக்கிற சந்திரனை சுற்றி வரதா இல்ல. சூரியன் பூமியை காதலிக்கலனாலும் தினமும் தன்னை சுட்டரிக்கிற அதே சூரியனையே பூமி விரும்புது. மென்மையான ஒளிய கொடுத்து தன்னை தினமும் பாதுகாக்கிற சந்திரனோட காதலை நிராகரிக்குது. அப்படிதான் அம்மு என்னோட காதலும். சந்திரனோட காதலை எப்படி பூமி அறியறதுலயோ அப்படி உண்மையான என்னோட காதலையும் நீ நிராகரிச்சுட்டே இருக்க. அது சரி, 6 அறிவுள்ள மனுஷனுக்கே காதலோட ஆழமும் காதலை பத்தியும் ஒன்னும் புரியாம பேசிடுறாங்க. இதுல 8க்கு மட்டும் புரிய போகுதா என்ன? பூமிக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா என் காதல் உனக்கு ஒரு நாள் புரியும். அன்னைக்கு என்ன தேடி நீ வரதான் போற. மேபி சந்திரனுக்கு பூமி மேல இருக்க காதல் சேரக்கூடாத காதலா கூட இருக்கலாம்ல. சேர்ந்தா இந்த உலகம் அழிஞ்சிடும். அதே மாதிரிதான் நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா உலகம் தாங்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற போல. ஆமா, எப்பவுமே பூமியோட காதல சூரியன் அறிய போறதும் இல்ல, சந்திரனோட காதல பூமி அறிய போறதும் இல்ல. பூமி மட்டும் சந்திரனோட காதல அக்செப்ட் பண்ணிட்டுனா நம்ம எல்லாம் செத்துருவோம். உன் காதல நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு நிம்மதி இருக்காது, எனக்கு நிம்மதி இருக்காது. உன்கிட்ட இருக்கிறதுலயே பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? இந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணு, இந்த காந்த கண்ணு தான். இசை கவுந்தராதா, எப்படி கவுக்குறேன் மட்டும் பாரடி. ரொம்ப பவர்ஃபுல் இந்த கண்ணு இருக்கு பாத்தியா? கண்ணு, ஐ லவ் யூ. ஓய் அம்மு, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச். ஓரங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே, நினைத்தாலே சுகம்தானடா, நெஞ்சில் உன் முகம்தானடா. என்ன மேடம், தோத்துட்டீங்க போல. அது அது நீ ஃப்ராட் வேலை பார்த்து ஜெயிச்சிட்ட. யா தங்கமே, நான் ஃப்ராட் வேலை பார்த்து ஜெயிச்சனா? ஆமா, உன்கிட்ட யாரு ஐ லவ் யூ சொல்ல சொன்னது? ஓய் என்ன, நான் பாட்டுக்கு பேசாம பாத்துட்டு மட்டும் தானே நின்னேன். நீ தான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேச வச்ச. அதுக்கு ஐ லவ் யூ சொல்லிருவியா? செல்லமே, கேமே அதுக்காக தானே. அனாடே பசங்களா, உங்களுக்கு தான் இந்த பொண்ணுங்களோட கண்ணு வெரி டேஞ்சரஸ். சோ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. யார்கிட்டடா பேசுறேன்? அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ். ஆ? எப்பவுமே உன்னை பாத்துட்டு இருக்காதான்
பட் நீ என்ன பாக்க, நான் உன்ன பாக்க, உன் கண்ணுக்குழி அழக நான் பாக்க, இப்படி பாத்துட்டே இருக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தியே. நான் கிளம்புறேன். ஏய் நில்றேன், நான் ஜெயிச்சிட்டேன். மேடம் இப்ப என்ன பண்ண போறீங்க? உனக்குன்னா இதுக்கு அவார்டா கொடுப்பாங்க. ஓட்டிங்க. ஓ பின்னாடியே வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க. என்னச்செல்லாம் வீராப்பா பேசினா? நீ ஃப்ராட் வேலை பார்த்து தான் ஜெயிச்ச. ஏய் கேமோட ரூல்ஸ் உன்னை டச் பண்ண கூட மாட்டேங்கிறதா. பேச மாட்டேன்னுலாம் சொல்லவே இல்ல. நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். நீ ஐ லவ் யூ கே கவுந்துருவேன்னு நான் என்ன கனவா கண்டேன். இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இந்த சாமி என்னமோ வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அதை எப்படி வெளியே வர வைக்கிறதுங்கிறது தான் இப்ப விஷயமே. ஆனா உன்னடியாமோ புது தெம்பு கிடைச்சிருக்க. ஏச்சிப்பே நான் கிளம்புறேன். ஓய் என்னடா? ஐ லவ் யூ. ஹலோ, நாங்க வந்துட்டோம் சொல்லுங்க. திரும்ப வந்துட்டோம் சொல்லுங்க. ஏடி யார்கிட்ட? யார்கிட்டயாவது சொல்லுங்க செல்லு. ஜாலியா இருக்கோம்ல, அதான் டி யார்கிட்ட சொல்லலாம்னு கேட்டேன். யார்கிட்டயே சொல்லுங்க நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா செல்லு, தாத்தா எங்களை எல்லாரையும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதான் என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. ஆனால இந்த குடும்பத்துக்காண்டி நீங்க செஞ்ச தியாகம் இருக்கு பாத்தீங்களா? தியாகமா? நான் என்னவாக செஞ்சேன்? உங்க மூச்சு கொடுத்துல இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஏடி நான் எல்லாம் என் மூக்க பொத்துன்னு சொன்னேன். அந்த குரு பையன் மட்டும் பார்க்காம இருந்திருந்தானா இன்னும் கொஞ்சம் கூட மூக்கையும் வாயும் சேர்த்து பொத்தி என்ன மேல அனுப்பியிருப்பேன். நல்ல வேலை அந்த பயப்புள்ள பார்த்தான். போலீஸ் கேஸ் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக என் மூக்குல இருந்து கை எடுத்தேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆவுட்டி. அது சரி, உன் புருஷன்காரன் குரட்ட விட்டான்னு சொல்லிட்டு தலகாணி அமைக்கியே போட்டு தள்ள பார்த்தவ தானே. அது இல்ல, மூக்குல பஞ்சு மட்டும் தான் வச்சேன். செல்லு, நியூஸ் பாத்தீங்களா? அததான் இந்த கிழவர் போட்டு பார்த்துட்டே இருந்தாரே. மனசே ஒரு மாதிரி இருக்குல்ல செல்லு. என்னம்மா ஆர்த்தி? தாத்தா, எங்களை எல்லாரையும் உள்ள அனுப்புறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சேமியா பாயாசம். எதுக்கு? இனிப்போட வாரி தின்னுக்கிட்டு மேல போய் சேரதுக்கா? இல்ல தாத்தா, எங்களை உள்ள அனுப்புற சந்தோஷத்தை கொண்டாடணும்ல, அதுக்காண்டி தான் சொன்னேன். அது சரி. செல்லு, நீங்க நியூஸ் எல்லாம் இன்னைக்கு அப்ப பாத்தீங்களா? என்னம்மா நியூஸ பத்தி எல்லாம் இந்த செல்லம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆமா தாத்தா, கரூர்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசுறேன். ராத்திரியில இருந்தே மனசு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. ஏன் தாத்தா, இதுல யாருக்கு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? தப்பு யார் மேல இருக்குங்கிறத விட அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்க அதான் முன்னமே அறிவிச்சிருக்கலாம். குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாம் வராதுங்கன்னு அறிவிச்சதுக்கு பிறகும் இப்ப எல்லார் வீட்லயும் பெருசு பெருசா டிவி இருக்கு. டிவி எல்லாம் பார்த்தா போதுமே. ஏன் தாத்தா, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, ஒட்டுமொத்த நாட்டையும் கண்ணீர்ல இந்த நாள் மிதக்க வச்சுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் பேப்பர் தான். ஏதோ 1-2 வீட்டோட டிவி இருக்கும். அந்த நியூஸ்ல என்ன வருதோ அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்போ உங்க கையில எல்லாம் போன் இருக்கு. நியூஸ்ல வரதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா சம்பவ இடத்துல இருந்தவங்களே சோசியல் மீடியால உண்மையான கருத்தை பதிவிடுறாங்க. நியூஸே தாண்டி உங்க ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த நாளை மறக்கவே முடியாது. ஒட்டுமொத்த மக்களையும் கண்ணீர்ல முங்க வச்சுக்கலாம். ஆமா தாத்தா. சரி, அங்க வெளியே என்னமோ பிளான போட்டுக்கிட்டு நிக்காவ. என்ன பிளான்? இந்த சாமி என்னத்துக்காக இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன் தாத்தா? இவன் என்னத்துக்காக இப்படி ட்ரிப்பு போய் ஆகணும்னு ஒத்த கால நிக்கான்னு தெரியல. ஆமால, சாம் இப்படி ஒரு விஷயத்த பேசினானே. பேசினதோட நிறுத்தலாமா? வெளியே நின்னுகிட்டு தான் பிளான போட்டுக்கிட்டு நிக்கானுங்க. மைசூர் பெங்களூர்னு அவங்களுக்கு பிடிச்ச இடமா சூஸ் பண்ணிட போறாங்க. ட்ரிப் பிளான் போட்டது மட்டும் தான் சாம். எந்த இடத்துக்கு போனான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். மச்சாண்டை போறோம் கலக்குறோம். ஹலோ சாம். என்ன ஆர்த்தி? என்னமோ ட்ரிப் போறத பத்தி எல்லாம் பிளான் போட்டு இருக்கீங்களா? ஆமா, வரக்கூடியவங்க முன்கூட்டியே பேரை கொடுத்துருங்க. என் பேரை முதல்ல எழுதிக்கோங்க. நீ என்னடா உருனே நிக்கிறேன்? டேய், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் தாத்தா வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காரு. இவன் பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா தாத்தா? என்ன ஆனாலும் சரி தாத்தா, இவன் பிளானுக்கு மட்டும் சம்மதம் சொல்லிடாதுங்க. அம்மாடி, ஏமா? இவன் என்னமோ இதுல ஒரு உள்குத்து வச்சிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த குடும்பம் பிரிஞ்சுறேன்னு ஒரு நாள் ஃபுல்லா எல்லாரும் சோகத்துல இருந்தீங்க. அதான் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஒரு நாளா? ஒரு நாள் இல்ல ஆர்த்தி, நாளைக்கு விடிய காலமா கிளம்பி அடுத்த நாள் காலையில தான் வருவோம். அது என்ன அடுத்த நாள் காலையில? உனக்கு என்னடியாமோ? அது என்ன ப்ரோ, நாளைக்கு காலையில கிளம்பி சாயந்தரம் கிளம்புறது ஓகே, அடுத்த நாள் காலையிலனா அதுக்கு பேர் தான் ட்ரிப். இதுல வர என்னமோ சூழ்ச்சி இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா, சூழ்ச்சி இருக்கு. ஏன்னா காலேஜோட சேர்மனா எப்பயாவது இப்படி பாயிண்டா யோசிச்சிருக்கியா? ஆனா இது எங்கேயோ இடிக்குதே தாத்தா. இல்ல சாம், அவன் கூழ் கட்டு பேசுறான். நேத்துக்கு ஃபுல்லா இந்த குடும்பத்துல உள்ளவங்க அழுதுட்டே இருந்திருக்காங்க. சரி, என் பேரை சொல்லி நாளைக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு ஒரு நல்ல எண்ணத்துல பேசினேன். சாம், என்னம்மா உனக்கு? டெல்லி, பெங்களூர் அந்த மாதிரி எல்லாம் போகலையா? அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல பிளான். பாத்தீங்களா தாத்தா, இவன் என்னமோ பிளான் தான் போட்டிருக்கான்.
தாத்தா, பிஆர் வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஒரு பிளான போட்டா உங்க பேத்தி பாட்டுக்கு பேசிட்டே போகுது. அம்மாடி, அவன் எப்பவும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லதுக்காண்டி தான் பேசுவான். ஆ, அதான் அப்படி சொல்லுங்க. சரிடா, பிளான் என்ன? பிளான் என்னன்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு போறோம். டேய், நாளைக்கு உன் சேர்மன் போஸ்டிங் எங்கேயாவது தூக்கி கீழே வச்சுட்டு வந்துரு. நாளைக்கு நீ கம்பெனி எம்டி கிடையாது, நானும் கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. காலையில போறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், மறுபடியும் மதியத்துக்கு சமைக்கிறோம், சாப்பிடுறோம். அதே மாதிரி நைட்டுக்கும் சமைக்கிறோம் சாப்பிடுறோம் அதானே? அதேதான் ஆர்த்தி. இதையா வீட்ல உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட முடியாதா? வீட்ல உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடுறது வேற, வெளியே போய் காத்தோட்டமா உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடுறது வேற எல்லாம். தாத்தா, என் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்துடலாம். அந்த நைட்டுங்கிறது மட்டும் எங்கன்னு நான் முடிவு பண்ணலாம். சரி கண்ணா, அப்ப சமையலுக்கு எது எது தேவைன்னு எல்லாம் நானே சொல்லி வாங்கி வச்சிடுறேன். தமிழ் பிரியா எல்லாம் இது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் வெளியே காத்தோடமா போய் சமைச்சு சாப்பிடுறதுனா நல்லா இருக்கும்ல. ஆனா ஒரு கண்டிஷன் தாத்தா. கண்டிஷன் என்னன்னா, நானா என் கூட இன்னும் யாராவது ஒருத்தங்களாம் சிக்கன் பிரியாணி பண்றேன்னு வைங்க, இன்னொரு குரூப் சிக்கன் கிரேவி பண்ணணும், இன்னொரு குரூப் சிக்கன் ஃப்ரை பண்ணணும். இப்படி குரூப்பா அவங்க அவங்களுக்கு பிடிச்சத சமைக்கணும். இது நல்லா இருக்கு. சாம், யார் யாரெல்லாம் இந்த டீம்? டீம் பிரிக்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில பாத்துடலாம் ஆர்த்தி. நான் இனியாலாம் ஒரு டீம். அம்மோ, அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகள் மாதிரி அவசரப்படக்கூடாது. நாளைக்கு சீட்டு குலுக்கி போட்டு சீட்டு தான் முடிவு பண்ண போகுது. சீட்டு எதை முடிவு பண்ணானா, யார் யாரெல்லாம் எந்தெந்த குரூப்ல இருக்க போறாங்க, யார் யாரெல்லாம் சேர்ந்து சமைக்க போறாங்க, அது குலுக்கி போட்டு சீட் எடுத்து பார்த்து தான் முடிவு பண்ண போறோம். என்ன மச்சான், நீ ஹாப்பி தானே? மச்சான், நம்ம 2 பேரும் ஒரு குரூப் தான். அதான் சொல்லிட்டேன்லடா, அங்க போய் சீட்டு முடிவு பண்ணோம். எங்கேயோ இடிக்குதே. சும்மா கொஞ்சம் சும்மா இருமா, மனுஷனை நிம்மதியா ஒரு பிளான போட விட மாட்டாங்க. ஹலோ, ஏன் வந்திருக்கோம் தானே பாக்குறீங்க? 2 நாளைக்கு முன்னமே பேசலாம்னு இருந்தேன். சரி, ஓகே, அந்த கான்செப்ட் முடிஞ்சதுக்கு பிறகு பேசலாம் அப்படின்னு தான் அமைதியா இருந்தேன். ஏதோ பெருசா நான் ஜெயிச்ச மாதிரியே ஒரு ஃபீல். அதுக்கு காரணம் நீங்க தான். உங்க எல்லாருக்கும் பிகே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு நெகட்டிவ் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃபேமிலி ஸ்டோரிக்காக. இது என்ன கதை கேவலமா இருக்கு? வயசான ஒருத்தர் இருப்பாராம், அவரே குடும்பத்தை ஆட்டி படைப்பாராம். ஃபுல் நெகட்டிவ் மட்டும் தான். எனக்கே ஏன்டா இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்தோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இதை மூவ் பண்ணிட்டுன்னு எனக்கு தாட் வந்திருக்கு. ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். இந்த ஃபேமிலி பிரிய போகுதுன்னு சொன்னதும் எல்லாரோட கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எங்க குடும்பமே பிரிஞ்ச மாதிரி கஷ்டமா இருக்கு. தாத்தா அழும்போது எங்களுக்கு அழுகையா வருது. சீரியஸா, கதைப்படி நான் உங்களை அழ வச்சுட்டேன் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆரம்பிக்கும் போது இங்க இருக்க ஒரு ஜோடியை கூட நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. பட் வந்து ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. என்ன விலையில இதை விட டபுளா வியூஸ் போச்சு, உங்களுக்கே தெரியும். அப்ப கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படல, பட் இப்ப அவ்வளவு சந்தோஷப்படுறேன். அதுக்காக உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். 2 நாளைக்கு முன்னமே இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆல்ரெடி எமோஷனலா போயிட்டு இருக்கா. அதுக்கு கூட இதையும் சேர்த்து பேசினா அது நல்லா இருக்காதுலாம். அதுக்காக தான் அந்த கான்செப்டை முடிச்சிட்டு பேசலாம்னு வெயிட் பண்ணியிருந்தோம். சோ ஜெயிச்சிட்டோம். எப்பவுமே கதை முடியறதுக்கு 1 மந்த்க்கு முன்னமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கதை முடிய போகுது அப்படின்னு. அதேதான், கதை முடிய போகுது. ரொம்ப கம்மி எபிசோட்ஸ் தான் இருக்கு. சடனா முடிக்கும் போது உங்களால ஏத்துக்க முடியாது. அதான் முன்னமே சொல்லிடணும்ல. 1 மந்த் எல்லாம் போகுமான்னு தெரியல. அதுக்கு முன்னமே முடிச்சிடணும்னு தான் ஐடியா. சீரியஸா நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டோரியை பத்தி. நம்ம என்ன விலையில சஞ்சயா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், ஆதியா இருக்கட்டும், 3 பேருமே மாஸ் கேரக்டர் தான். ஆனா இங்க நம்ம ஹீரோஸே வச்சு செஞ்சிருப்போம். நேத்துக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாம் பண்றதெல்லாம் நினைச்சு தனியா போய் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த கதையில நம்ம மேல் கேரக்டர்ஸை கெத்தா காமிச்சதே இல்ல. எவ்வளவு ஃபன்னா கொண்டு போகணுமோ அவ்வளவு ஃபன்னா கொண்டு போயிருக்கோம். ஹீரோஸ்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், மாசா காமிக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த கதையில தேவைப்படல. ஏன்னா இங்க மாமியார் கொடுமைகள் எல்லாம் இல்ல. ஒருத்தங்க சொல்றதை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்றது, குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி சண்டை போடுற கேரக்டர்ஸ் இது யாருமே இல்ல. இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா மேல் கேரக்டர்ஸை கொஞ்சம் மாசா காமிக்கலாம். சோ தேவைப்படல, மாசா காமிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிளே பண்ண போறேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என்னன்னு சொல்லிடுறேன். வேற எதுவும் இல்லைங்க, அது ட்வீன் கிராஃப்ட் ஆப்ல இருக்க கேரக்டர்ஸ். இந்த ஆப்புக்குள்ள மேல் கேரக்டர்ஸை விட்டுருங்க, ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வாங்க. எத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸ் கருப்பா இருக்காங்கன்னு பாருங்க, எத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸ் மொக்கையா இருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேரோட இமேஜினேஷன் என்னன்னா ட்வீன் கிராஃப்ட் ஆப்பை நான் தான் டிசைன் பண்ணிருக்கேன். இந்த பொண்ணு ஐடி தானே படிச்சிருக்கா. ஒருவேளை டிசைனர் ட்வின் கிராஃப்ட் ஆப்புக்கு ப்ரோக்ராம் போடும்போது இந்த பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணி ட்வின் கிராஃப்ட் ஆப்பை டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு ஆப்புக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கணும்ல, அதுக்காக தான். கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதை விட ஸ்லோ வேணும்னா ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுட்டு பாருங்க.
பாத்துட்டீங்களா? இப்ப கமெண்ட்ஸ் பாத்துடலாமா? ஏன் சிஸ்டர் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்னா ஃபேரா தான் இருப்பாங்கன்னு காட்டுறீங்க? ஏன் டஸ்கி அண்ட் டார்க் ஸ்கின் எல்லாம் பியூட்டி இல்லையா? ஆப்ல இருக்க கேரக்டர்ஸை காமிச்சிட்டேன். லவ் பண்ற பையனுக்கு தான் லவ்வர் எப்படி இருந்தாலும் அவனுக்கு அவ அழகுதான். அழகா இல்லைனாலும் அழகா இருக்கன்னா வர்ணிப்பான். சரி, ஓகே, ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏன் இப்ப பேசப்படுதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. நானும் எத்தனை ஐடியா தான் பிளாக் பண்ணி விட்டுறது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரியிலயாச்சும் ஃபிட்டா அழகா அதுவும் ஒயிட்டா இருந்தாதான் ஹீரோயின் வந்துடாதீங்க ப்ளீஸ். கேட்கலாம், சினிமால அப்படிதான் காட்டுறாங்க, அவங்க தான் அப்படி இருக்காங்க. அட்லீஸ்ட் கார்ட்டூன்லயாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம்ல. பிளாக், ஷப்பி, ஷார்ட் அப்படின்னு மெயின் கேரக்டர் இல்ல உங்களோடதுல. ஹீரோயின் குவாலிஃபிகேஷன் அக்கார்டிங் டு யுவர் லாஜிக் பிராக்கெட்ல வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒயிட், பெர்ஃபெக்ட் ஃபிகர் வித் இன்னசென்ஸ் அண்ட் அக்செப்டிங் மேல் டாமினன்ஸ். இதுல என்ன இந்த சீரீஸ்க்கு ஹீரோயின் ரெடி. மக்களே, ஆப்ப பாத்துட்டீங்க. இருக்கிறதே இத்தனோட ஸ்கிரீன். இதுல ஷார்ட்டா எப்படி காட்டணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த ஆப்ல ஒரு கேரக்டர் டார்க் ஸ்கிரீனா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெட்ட குடுமி போட்டிருக்கு. குடுமி போட்ட பொண்ண ஹீரோயினா வைக்க முடியுமா? நிறைய கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணி விட்டுட்டேன், பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இப்படி வர 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 டிப்ரெஷன்ல போறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். டேலண்ட், ஹார்ட் ஒர்க்கிங், இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க தானே, அவங்களுக்கு பயங்கர டேலண்ட். அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் நமக்கு இல்லைன்னு போற போக்குல பேசுறத விட்டுட்டு அந்த டேலண்ட தூக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கிங்க ஆட் பண்ணுங்களேன். உங்களுக்கு எல்லாம் நாங்க இப்படி பேசுறது கடுப்பா இருக்கலாம், கடுப்பா தாங்க இருக்கோம். நொய் 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 நொய்னு அடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்காதுங்க. சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கே தெரியுது. நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன கேரக்டர்ஸ் அழகா காமிக்கணுங்கிறதுக்காக ஃபில்டர் போட்டோம், இல்ல ஐலைனர், காஜல், மஸ்காரா, லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு உங்ககிட்ட கூட்டு வரனா? எனக்கு ஹேர் கருப்பா இருந்தாதான் பிடிக்கும். எனக்கு பிடிக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றேன். சாம் போட்டிருக்க ஷர்ட்டை பாருங்க. நீங்க இப்படியே இன்டர்நெட்ல இருந்து எடுத்ததுன்னு நினைச்சீங்களா? இதுல இருக்கிற ஒவ்வொரு டிசைனும் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த ஷர்ட்ல போட்டிருக்க டிசைன் ஒண்ணு அப்படியே எனக்கு இன்டர்நெட்ல இருந்து கிடைச்சது இல்ல. பாத்திருப்பீங்க, அந்த ஹக் சீன்ல இந்த டிசைன் இருக்கும். அங்க இருந்து சின்ன சின்னதா கட் பண்ணி இங்க ஆட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும், பண்ற ஒர்க்க கரெக்டா பண்ணணும்ங்கிறதுக்காக. ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸோட ஃபேஸ் எனக்கு பிடிக்கல நான் சொல்லலையே. ஆப்ல கொடுத்திருக்க ஹேர் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காததுனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யறேன். ஏன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு தான் மண்டையை மொட்டை ஆக்க முடியும். என்கிட்ட கேக்குறத விட ட்வின் கிராஃப்ட் ஆப்புக்கு ஒருத்தர் டிசைன் பண்ணிருப்பார்ல, அந்த டிசைனரை பார்த்து கேளுங்க. யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த டிசைனரை பார்த்து கேட்டுட்டு வாங்க, ஏன் நீங்க அழகான முகத்தை காமிச்சிருக்கீங்க, ஏன் ஒயிட்டா இருக்கிறவங்கள கிரியேட் பண்ணிருக்கீங்க, கார்ட்டூன்ல கூட நீங்க கருப்பா இருக்கிறவங்கள இந்த மாதிரி காமிக்க மாட்டீங்களா, காட்ட மாட்டீங்களா, கொடுக்க மாட்டீங்களா கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பை டிசைன் பண்ணவங்க கிட்ட போய் கேளுங்க. நீங்க கருப்பா இருக்கிறவங்களுக்கு மண்டையை மொட்டையா கொடுங்க. ஹேர் ஸ்டைல் பிடிக்காதவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லன்னு சொல்லிட்டு டிசைனர் கிட்ட பேசுங்க. டிசைனர் கிட்ட சண்டை போடுங்க. டிசைனர் தப்பா டிசைன் பண்ணிட்டாரு, டிசைனர் தப்பா கேரக்டர்ஸை உருவாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் போட்டவங்க கிட்ட போய் கேளுங்க. நீங்க அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் பால் போட்டுட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன வேணாலும் அடிச்சுட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னோட எந்த விஷயத்துல சும்மா எல்லாம் டேலண்ட் வர்றது கிடையாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் அது எனக்கு கிடைக்குது. சும்மா எதையாவது பேசணுங்கிறதுக்காக நோய் 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 நோய்னு கொண்டு வராதுங்க. இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. பேசுற விதம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஸ்னேகா கேரக்டர் காமிச்சிருப்பேன். அந்த கேரக்டருக்கு ஜடை போட்டா முகம் இன்னமும் குட்டியா இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல நான் உருவாக்குறதுக்கு நைட்டு 11 மணில இருந்து காலையில 4:10 வரைக்கும் ஆயிருக்கேன். எது செட் ஆகும், அங்க இருக்க காதை இங்க சொருகி, இங்க இருந்து கொஞ்சம் பிச்சு அங்க போட்டு. எங்க ஹார்ட் ஒர்க் பண்றவங்க கிட்ட நோன்றீங்க? உங்களுக்கு யாரை கம்பேர் பண்ணி என்ன பேச தோணுதோ, நான் பர்டிகுலரா யாரையும் வச்சு பேசல. கமெண்ட்ஸ் பண்றவங்க கிட்ட நான் சொல்றேன், யாரை கம்பேர் பண்ணி நான் இப்படி காமிக்கல நீங்க நினைக்கிறீங்களோ, என்கிட்ட ஏன் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு கேட்காதுங்க. அவங்க கிட்ட போய் ஏன் எடிட்டிங்க்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு கேளுங்க. முன்னாடி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள தான் எக்ஸாம்பிளுக்கு பேசுவாங்க. இப்ப அப்படி இல்லைங்க, காலம் மாறிடுச்சு. யாராச்சும் விழுந்தா தயவு செஞ்சு சிரிக்காதுங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டையும் காரணமா வச்சுட்டு அடி மேல அடி அடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்காதுங்க. சீரியஸாங்க, எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்றீங்கன்னு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கணும்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மதன் கௌரி அண்ணா, ஷாபுத்ரி அண்ணா, சரவணன் டிகோட் சரவணன் அண்ணா, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. சீரியஸாங்க, அவங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி போட்டி போறாமே நான் பார்த்ததே இல்ல. ரீசெண்டா சரவணன் டிகோட்ஸ்ல அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு ஷாபுத்ரி சேனல்ல உள்ள அண்ணா கமெண்ட் பண்ணிருக்காங்க. பர்சனலாவே இவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருந்துட்டு இந்த கேஸை பத்தி பேசக்கூடாது, இந்த கேஸை பத்தி பேசினா இஷ்யூஸ் ஆகுதுன்னு அவங்க கூட ஒத்துமையா இருக்காங்க. என்கிட்ட பெரிய சேனல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாம் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. இவ்ளோ ஹேர் ஸ்டைல் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துப்படா, எவ்வளோ அழகா பண்றேன்னு என்கிட்ட பாசமா பேசுறாங்க. பெரிய சேனல்ல உள்ளவங்களே என்கிட்ட பாசமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பாசமா தான் இருக்காங்க, பர்சனலாவும் பாசத்தை தான் காட்டுறாங்க. முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து தான் அழுதுட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா ஒழுங்கா வீடியோ போடல அப்படின்னு.
ஹர்ட் பண்ற மாதிரி மெசேஜஸ் வர ஒழுங்கா வீடியோ போடல அப்படின்னு. அது கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு கமெண்ட் பண்ணவங்க டெய்லி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இல்ல. அடி மட்டத்துல இருந்து வந்திருக்கேன். கையை கொடுத்து தூக்கி விடலைனாலும் பரவாயில்ல. கம்பேர் பண்ணி உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தையெல்லாம் கொண்டு வராதுங்க. எனக்கு வியூஸ் டவுன் ஆனா கூட நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தான் யோசிப்பனே தவிர அந்த கோவத்தை உங்ககிட்ட வந்து காமிச்சதே இல்ல. சீரியஸா எனக்கு இதை பத்தி பேசவே விருப்பம் இல்ல. ஏன்னா நேத்தையில இருந்து கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லா நான் நேற்றுக்கு நைட்ல இருந்து அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கோன்னு நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இதை பஞ்சாயத்தா வச்சு எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சீரியஸாங்க நைட்டே நான் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக நியூஸ் தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் காலையிலையும் எந்திரிச்ச உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸை தான் போய், ஏன்னா எத்தனை பேர் இறந்துருக்காங்க நமக்கு நியூஸ்லேயே போட்டுட்டாங்க. ப்ளஸ் நியூஸை தாண்டி சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே வலிக்குதுங்க. சொல்ல முடியாது, இது வந்து வேற மாதிரி போயிடும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட சுத்தமாக மனசு இல்லைங்க இந்த சுச்சுவேஷனில். இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் இந்த கமெண்ட் என்னை வந்து உறுத்திட்டே இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியலை. ரிப்ளை கொடுத்தாலும் புரிஞ்சிக்கக்கூடிய மனசில் இருக்கிற மக்கள் கிடையாது நிறைய பேர். திருப்பியும் சொல்கிறேன், கை கொடுத்து தூக்கி விடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லாமல் போயிடணும்னு மட்டும் நினச்சி அடிச்சுட்டே இருக்காதுங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன். யாருக்கு எப்படி தோணுதோ அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க. நான் ஒரு அளவுக்கு ரொமான்ஸ் வைக்கிறேன். வேற ஒரு சேனல் என்னை விட அளவுக்கு அதிகமா ரொமான்ஸ் வைக்கிறாங்க. நாங்க ஸ்கிரீன்ல காட்டுறதுனால இதுதான் எங்களோட கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிடாதுங்க. அவங்க ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவங்க மூவ் பண்றாங்க. எனக்கு எடிட்டிங் பிடிச்சிருக்கு, நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். திருப்பியும் சொல்றேங்க, ட்வின் கிராஃப்ட் ஆப்ல எல்லா கேரக்டர்ஸையும் அழகா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன, இந்த கேரக்டருக்கு மட்டும்தான் ஹேர் நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்றது கூட தப்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றது கூட தப்பா? எல்லா கேரக்டரும் ஒயிட்டா தான் இருக்காங்க. எனக்கு கருப்பு முடி தான் பிடிக்கும், அதுக்காக நான் பண்றேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த எடுத்துட்டு வர ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு இந்த சேனல்ல ஒருக்கா வீடியோ போடணுமான்னு நான் மெண்டல் ஆகி அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணி பிளாக் பண்ணி எதுக்கு தனித்தனியா பண்ணிட்டு தான் ஒரு வீடியோவே போட்டுட்டேன். அடி மட்டத்துல இருந்து வந்திருப்பாங்க. திருப்பியும் சொல்றேன், கையை கொடுத்து எந்திரிச்சு நில்லுமான கையை கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்ல. உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு கொண்டு வராதுங்க. பர்சனலா அளவுக்கு அதிகமா ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு மேல என்ன எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலங்க. அழ முடியாது, அழுதா சிரிக்கிறதுக்கு வந்துருவாங்க. நானும் ஹர்ட் ஆக கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி பிளாக் பண்ணி அப்படி பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அங்க நான் ரிப்ளை கொடுக்கும்போது 4 பேர் பாப்பாங்க, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுறா அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்ல இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க அந்த லைனையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதுங்க. நான் கண்டிப்பா எல்லாரையும் சொல்லலாம், இனிமே எந்த சேனலையும் மனசுல வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசாதுங்க. நான் ட்வின் கிராஃப்ட் ஆப்ல இருக்க கேரக்டர்ஸையும் காமிச்சிட்டேன். அங்க இருக்கிற கேரக்டர் அப்படியே வச்சா எனக்கு வேலை கம்மி. ஆதி வித்யாக்கு ஃப்ரேம் போடுறது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் ஹார்ட் ஒர்க் போடுறது, நான் எஃபோர்ட் போடுறது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுறீங்க. 30 நிமிஷம் வீடியோ அவ்வளோதான் உங்களை பொறுத்த வரைக்கும். இதுல நிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தேடும் போது கண்ணு இருக்கு பாத்தீங்களா, கண்ணுக்கு மேல ஏதோ சம்திங் படைஞ்ச மாதிரியே இருக்கும். காட்டன்ல தண்ணியை விட்டு கண்ணில் ஊத்தி எடுத்து அடுத்த 30 செகண்ட்ல மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, என்னோட வீடியோல ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்க ட்ரெஸ்ஸஸ் கூட நான் எடுக்க மாட்டேன். எடுத்தா துப்பட்டாவாலையும் இல்ல புது ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுனாலயோ அதை மறைக்க முடியுமான்னு பாப்பேன். முடியலையா அதை விட்டுருவேன். ட்ரெஸ் கொடுக்கறதுல கூட பார்த்து தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல எல்லாம் எதுவும் இல்லைங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, பேசணும்னா பேசிக்கோங்க, அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல அப்படித்தானே, கீழே விழுந்தா கையை கொடுத்து எழுப்பி விடுறதெல்லாம் இல்லையே. அதை பார்த்து சிரிக்கிறதும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றதும் தானே பழக்கம். இன்னைக்கு சண்டே வீடியோ போடுறதுக்கே மனசு இல்ல. ஒருவேளை வீடியோ வந்துச்சுன்னா இன்னைக்கான வீடியோ எண்ட்ல இதை ஆட் பண்றேன். அப்படி இல்லைன்னா மண்டே வீடியோல இதையும் சேர்த்து அப்லோட் பண்றேன். பை பாய்.